நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண இருக்கிறது. என்ன மாற்றம்? இதுவரை இறைவன் நமக்கு அனுப்பியிருக்கும் மாமனிதர் நரேந்திர மோடி அவர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு காமராஜரை பின்பற்றிய மக்கள் இனிமேல் ஊழலற்ற ஆட்சிக்கு பின்பற்ற வேண்டிய மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். மனித நேயத்திற்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் புரட்சி தலைவரை பின்பற்றிய மக்கள் பின்பற்றக்கூடிய தற்போதைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். பேச்சாற்றலுக்காக அண்ணாவை பின்பற்றிய தலைவர்கள் மக்கள் இன்று பின்பற்றக்கூடிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். தனது தெய்வ நம்பிக்கைக்காகவும் தேசியத்திற்காகவும் முத்துராமலிங்க தேவரை பின்பற்றிய மக்கள் இன்று பின்பற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். தேசப்பற்றிற்காக கப்பலோட்டிய தமிழனை பின்பற்றிய மக்கள் இன்று ஆராதிக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஒட்டுமொத்தமாக இன்று தமிழகம் ஒரு தலைவரை எதிர்பார்த்திருக்கிறது என்றால் மொத்த உருவமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நம் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் தமிழகம் எந்தெந்த தலைவர்களை ஆராதித்ததோ அந்த தலைவர்களின் மொத்த உருவமாக இங்கே வீற்றிருக்கிறார் நமது நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் ஏழை பங்காளனை தான் மக்களுக்கு பிடிக்கும். இந்த கோவை பத்திரிகை சகோதரர்கள் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் தொண்டர்கள் ஒரு மைதானத்திற்கு வரும் அளவிற்கு சோதனைகள் வேறு கட்சிக்கு கிடையாது. சோதனை மேல் சோதனையை சந்தித்து விட்டுத்தான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் இந்த மைதானத்திற்குள் வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு கட்சிக்கு இந்த சோதனை கிடையாது. அதனால் நீங்கள் அந்த சோதனைகளை தாண்டி ஒன்றிரண்டு வழிகள் தான். வேறு கட்சிக்காக இருந்தால் பல வழிகள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு நேர்வழி ஒரே வழி. அந்த வழியை தாண்டி லட்சக்கணக்கான எங்கள் தொண்டர்கள் உள்ளே வர வேண்டும், வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை சகோதரர்களையும் அரசியல் நோக்கர்களையும் மாற்றுக் கட்சி சகோதரர்களும் ஒன்றை நான் சொல்வேன். இந்த கூட்டம் கோவையும் கோவை சுற்றியுள்ள மாவட்டத்தையும் சார்ந்த கூட்டம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். என் கோவை மாவட்ட சகோதரர்கள், என் திருப்பூர் மாவட்ட சகோதரர்கள், என் ஈரோடு மாவட்ட சகோதரர்கள் நிரம்பி வழிகிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் கூடிய கூட்டம் இருந்தால் கூட இந்த அளவிற்கு நிறைவான கூட்டம் இல்லாத கட்சிகள் இருக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அணியில் இடம்பெறுகிறதோ, எந்த அணியை அமைக்கிறதோ அந்த அணிதான் காவி கொடியை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோவையிலே பிள்ளையார் வைக்க வேண்டும் என்றால் இந்த அளவில் வை, இதற்கு மேல் வைக்காது, இந்த கலரில் வை, இந்த உயரத்தில் வை. எல்லாவற்றிற்கும் மேலாக கோவை என் மாநகரம், தமிழகம் என் மாநகரம், மாநிலம். இந்த தெருவில் போகாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக மாறி எங்களுக்கு வேண்டிய பிள்ளையாரை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம். எங்களது பிள்ளையாரை எந்த தெருவழியாக கூட எடுத்து செல்வோம். காவிப்படை சகோதரர்களை இனிமேல் அடக்கிவிட முடியாது என்பதை இந்த கூட்டம் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. இனிமேல் எங்கள் கைதான் ஓங்கி இருக்கும். காவிப்படை தளபதிகளை காக்கிகள் நினைத்தால் கூட அடக்கிவிட முடியாது என்பதை இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏழைகளுக்கான வங்கி கணக்கு திட்டம். வங்கியில் கேட்பார்கள், நீங்கள் கணக்கு ஆரம்பிக்க சென்றால் கேட்பார்கள், ஆதார் கார்டு எங்கே, அட்ரஸ் கார்டு எங்கே, கேரண்டி கையெழுத்து எங்கே,
மரியாதைக்குரிய மோடி சொன்னார், 20 கோடி மக்கள் அல்ல 100 கோடி மக்களுக்கும் கேரண்டி கையெழுத்து இந்த நரேந்திர மோடி என்ற சகோதரன் போடுவார் என்று சொன்னார். இந்த நரேந்திர மோடி என்ற மாபெரும் தலைவரின் கையெழுத்தினால் இன்று பாரத தேசம் முழுவதும் 20 கோடி ஏழைகள் வங்கி கணக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் 1 கோடி வணக்கங்களை இந்த மாமனிதனுக்கு நாம் செலுத்தியாக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சென்னை தத்தளித்தது, நாங்கள் உட்பட தத்தளித்தோம். எதையும் பார்க்காமல் அரக்கோணம் வந்து சுற்றி பார்த்து படிகள் ஏறுவதற்கு முன்னால் 1000 கோடியை என் தமிழக மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்ற தலைவன் இங்கே அமர்ந்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மாநில அரசு 5000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறது. சென்ற முறை இதே போல வெள்ளத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் அந்த வரிசையில் நின்றதற்காக மக்கள் உயிரிழந்தார்கள். ஆனால் 14 லட்சம் மக்களுக்கு நேரடியாக 5000 ரூபாய் வங்கி கணக்கில் ஒரே நாள் செலுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களின் பேங்க் அக்கவுண்ட் தான் காரணம். மாநில அரசு நினைத்தாலும் நிறைவேற்றுவதற்கு இந்த மாமனிதனின் துணை வேண்டும் என்பதை மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாஜி அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதால் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் இன்று ராஜாஜியை பின்பற்றிய மக்கள் பின்பற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் குஜராத்தில் பூரண மதுவிலக்கோடு ஒரு ஆட்சியை நடத்தி காண்பித்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கோவை சகோதரர்கள் அத்தனை பேரையும் நான் உங்கள் பாதங்கள் தொட்டு தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வரும் சட்டமன்றத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கோவையும் திருப்பூரிலும் ஈரோடிலும் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோட்டைக்கு செல்வார்கள். இனிமேல் எந்த அடக்குமுறையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை கட்டுப்படுத்தாது என்பதை சொல்லி உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. குறுகிய காலத்திற்குள் எல்லாரும் உணர வேண்டும், இந்த கூட்டம் 1 மாதம் திட்டமிடப்பட்டது அல்ல, இந்த கூட்டம் 20 நாள் திட்டமிடப்பட்டது அல்ல, இந்த கூட்டம் ஒரே வாரத்தில் திட்டமிடப்பட்டது. தமிழக அரசியல் கட்சிகளுக்கு சவாலாகவே வைக்கிறேன், யாராவது இந்த சகோதரர்களின் கூட்டத்தை இந்த சகோதரர்களின் கூட்டத்தை கோட்டி காண்பிக்க முடியுமா என்பதுதான் எனது ஒரே கேள்வி. அதனால் வருங்காலம் நம்முடையது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வெற்றியின் நாயகன், வெற்றிக்கான வித்திடுவதற்கு இங்கே வந்திருக்கிறார். அதனால் செங்கோட்டையில் மோடி அவர்களின் கையினால் காவிக்கொடி பறப்பதைப் போல ஜார்ஜ் கோட்டையிலும் காவிக்கொடி பறந்தே தீரும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு மத்திய தொழிலாளர் துறை இணை அமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பண்டாரு தத்தாத்திரே அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்தபடியாக தமிழகத்திலே ஒரு காலத்திலே 1 டஜன் அமைச்சர்கள் இருந்தபோது சாதிக்க முடியாதவை இன்றைக்கு ஒரே அமைச்சராக இருந்து தமிழனுடைய நலன்களை காக்கின்ற வகையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். தமிழகத்திற்கு விடுவு காலம் வராதா, தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்காதா என்று ஏங்கி நிற்கின்ற இந்த
மனப்பான்மையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களே, மரியாதைக்குரிய பண்டாரு தத்தாத்திரே அவர்களே, மரியாதைக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் அவர்களே, மரியாதைக்குரிய அகில இந்திய செயலாளர் ஹெச் ராஜா அவர்களே, அன்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய தலைவர் கே. என். லட்சுமணன் அவர்களே, அன்பிற்குரிய தலைவர் இல கணேசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களை வருகை தந்திருக்கின்ற எனதருமை தாமரை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரவைக்கு சொந்தமான தொழிலாளருக்கான மருத்துவமனை மற்றும் கல்லூரியை, ஒரு மருத்துவக் கல்லூரியை, ஏறக்குறைய 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள கல்லூரியை தமிழக அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மருத்துவக் கல்லூரி இன்று தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்த பின்பாக கடந்த ஏறக்குறைய 19 மாதங்களுக்கு உள்ளாக எந்த அரசாங்கமும் சாதித்திராத மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். 1969ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வங்கிகளை எல்லாம் தேசிய உடைமையாக்கி வைத்துவிட்டு இந்த வங்கிகளுக்கெல்லாம் ஏழைகள் செல்ல முடியும் என்று சொன்னார்கள். 69 துவங்கி 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த மொத்த வங்கி கணக்குகள் மொத்தம் 4 கோடி வங்கி கணக்குகள் மட்டுமே. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 120 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த மக்கள் நாட்டிலே நம்முடைய மக்கள் பொருளாதாரத்தோடு சேர்ந்து பயணம் செய்யவில்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாது என்று சொல்லி வங்கி கணக்குகள் அனைவரும் துவங்க வேண்டும் என்று சொன்னார்கள். பணம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, வங்கி கணக்குகள் ஏழைகள் துவங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன காரணத்தினாலே சுதந்திரம் பெற்ற நாட்டிலே 2014 வரை வெறும் 4 கோடி வங்கி கணக்குகள் மட்டுமே இருந்த இந்த நாட்டில் 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக மேலும் 20 கோடி வங்கி கணக்குகளை 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக கொண்டு வந்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழை எளியவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக ஏராளமான திட்டங்களை, விபத்து காப்பீடு திட்டமாக இருந்தாலும் சரிதான், ஆயுள் காப்பீடு திட்டமாக இருந்தாலும் சரிதான், அடல் பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரிதான், அத்தனை திட்டங்களையும் 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக கொண்டு வந்து ஏழை குடிசையுடைய வீட்டிலே ஒளியேற்றி வைத்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை இந்த சாலை மேம்பாட்டுத் துறையின் மூலமாக கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு நாளைக்கு சாலை 4 வழி சாலை போடப்பட்டது. ஒரு நாளைக்கு வெறும் 2 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு போடப்பட்ட நெடுஞ்சாலை 4 வழி சாலை வெறும் 2 கிலோமீட்டர். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே
இன்று ஒரு நாளைக்கு போடக்கூடிய தூரம் 20 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சாலை போடப்படுகின்றது, 4 வழிச்சாலைகள். அருமை பெரியவர்களே, இதற்கு முன்பாக பிரதமர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திற்கு முன்பாக 2 வழிச்சாலையை கூட நம்முடைய நாடு பார்க்கவில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதை 4 வழிச்சாலையாக மாற்றினார்கள். இன்று அந்த 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக 8 வழிச்சாலையாக மாறியது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சென்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டெல்லியிலே ஒரு அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள். அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே 14 வழிச்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டி வைத்தார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 4 வழிச்சாலை அல்ல, 6 வழிச்சாலை அல்ல, 8 வழிச்சாலை அல்ல, 14 வழிச்சாலைக்கான அடிக்கல் நாட்டி வைத்தார்கள். எக்ஸ்பிரஸ் ஹைவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. துறைமுகங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறைமுகங்கள் நல்லவருடைய கைப்பட்ட காரணத்தினாலே அனைத்து துறைமுகங்களும் இன்று லாபத்திலே இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு புறத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் இதற்காக எல்லாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். என் தமிழ் சமுதாயத்தை தூக்கிவிட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எவரும் மறந்துவிடக் கூடாது. 2009ஆம் ஆண்டு இலங்கையிலே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அழிக்கப்பட்டு 150,000 தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையிலே இது இலங்கை தமிழர்களுக்கு வாழ்வே இல்லை என்று இருந்த நிலைமையிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையிலே புதிய அரசாங்கம் வந்த பின்பாக, அங்கு இருக்கக்கூடிய அதிபர் இங்கே வந்த பின்பாக அவர்களிடம் கோரிக்கை வைத்த முதல் கோரிக்கை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்ற போது இலங்கையினுடைய மைய மண்டபத்திலும் என்று சொன்னார். இந்த ராஜபக்சே இலங்கையினுடைய மைய மண்டபத்திலே இருந்து தமிழர்களை அழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக் கொண்டிருந்தாரோ அந்த மைய மண்டபத்திலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருந்து சொன்னார், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டாக வேண்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என் அருமை பெரியவர்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய பகுதிகளுக்கு இதற்கு முன்பாக எந்த இந்திய பிரதமரும் சென்றதே கிடையாது. பாதிப்புக்கு ஆளான பின்பும் சரி, பாதிப்புக்கு ஆளாவதற்கு முன்பும் சரி எவரும் சென்றது கிடையாது. முதல் முறையாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பகுதிக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. சென்றது மட்டுமல்ல, 50,000 வீடுகள் வீடு இழந்து, நிலம் இழந்து, வாழ்க்கை இழந்து, குடும்பங்களை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருந்த 50,000 தமிழர்களுடைய குடும்பங்களுக்கு 50,000 வீடுகளை வழங்கினார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வீடு புகுந்த விழாவிலே கலந்து கொண்டார். இதெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் அல்ல, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தார். மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தைரியமாக இருங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்திய அரசாங்கம் நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வழங்கினார்கள். ஆகவே அந்த அளவுக்கு தமிழர்களால் அன்பு கொண்டு தமிழுடைய எழுச்சியிலே முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி வைக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அருமைக்குரிய பெரியவர்களே, நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த 5 தமிழர்கள் இலங்கையிலே தூக்கு கயிறை முத்தமிடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தன. இலங்கையினுடைய அரசாங்கம் 5 பேருக்கும் தூக்கு மேடையில் மரண தண்டனை வழங்கிவிட்டார்கள். அவர்களை மீட்டுக் கொண்டு வருவது இயலாத காரியம் என்று சொல்லி அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம், ஆனால் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி, இலங்கை அரசாங்கம் நம்முடைய 5 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, விடுதலை செய்ய வைத்து ஒரு வழக்கு கூட
ஒரு வழக்கு கூட இல்லாமல் 5 பேரையும் அப்படியே மீட்டுக் கொண்டு வந்து இங்கு நம்முடைய தமிழ் குடும்பங்களுடைய வீடுகளிலே கொண்டு சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. என்னென்று கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் உயிரில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய பெருமைகள் சாதாரண விஷயம் கிடையாது. வள்ளுவன் பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட அந்த வள்ளுவனை 2000 ஆண்டுகளிலே தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர்களை தவிர்த்து அடுத்த மாநிலத்தைச் சேர்ந்த எந்த ஒரு தமிழனும் இதுவரைக்கும் மதித்தது கிடையாது. முதல் முறையாக தமிழ் புலவனை வள்ளுவனை அகில இந்தியாவிலே போற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் வள்ளுவனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, வள்ளுவனுடைய திருக்குறளை பாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் சுதந்திர போராட்டத்திலே விடுதலை வேட்கை ஊட்டி வளர்த்த பாரதி, முண்டாசு கவிஞன் பாரதி, நாளைய பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாட்டை தட்டி எழுப்பி உணர்வு கொள்ள செய்த அந்த பாரதியை பற்றி கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பாக பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்திலே அதே பாரதியுடைய பாடலை, அதே தமிழ் கவிதைகளை நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் எழுத்து போட்டியாக வைத்து அந்த போட்டிக்கு பரிசு வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. எடுத்து சொல்லிக் கொண்டே போக முடியும், எண்ணற்ற சாதனைகளை சொல்லிக் கொண்டே போக முடியும். 1971 ஆண்டு வங்கதேசம் பிரிக்கப்பட்டது. 74 ஆண்டுகளுக்குள்ளாக வங்கதேசத்திற்கான எல்லை பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 74 கூட முடியாத ஒரு விஷயத்தை 2014 வெற்றி பெற்று வந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்து அவர்களுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்தது வங்கதேசத்திற்கு. நம்மோடு வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களோடு சென்றார்கள். ஆக ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் இருந்த அனைத்து விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். பல பேர் சொல்லுகின்றார்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு தமிழன் சொல்லி இருக்கின்றான். ஒரு உணர்வுள்ள மனிதன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவனும் கூட நீ வாழாவிருந்து விடாத வீட்டிலே நீ பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கே உன்னுடைய திறமைகளை காட்ட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே சேர்க்க வேண்டும், நாட்டிலே சேர்க்க வேண்டும், திரவியம் தேடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழன் சொல்லி இருக்கின்றான். அது அப்படியே நடைமுறை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் விரும்புவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலே ஒரு நாடு விடாமல் உங்களுடைய காலடி பட்டே ஆக வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற நாடுகளெல்லாம் என் பாரத தாய் தலை வாங்கி நிற்கக்கூடிய கோலோச்சக்கூடிய நிலையை உங்களால் உருவாக்க முடியும். உலகம் நம்மை வணங்குகின்ற காலம் இந்த பிரதமர் நரேந்திர மோடியுடைய காலத்தில் தான் வர இருக்கிறது என்பதை உலகம் உணர்ந்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய நாடு முழுக்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் திறமைகள் வளர்க்கப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்கள் தனித்துறை அதற்காக ஒதுக்கி காட்டியிருக்கின்றார். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லி எல்லா துறைகளும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன, எல்லா மாநிலங்களும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. எனது அருமை பெரியவர்களே, இந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே அவர் சபதம் எடுத்து வீறு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாடு இந்திய திருநாட்டை உருவாக்கிய காட்டுவேன் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபதம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சபதத்தை 100க்கு 100 அவர் நிறைவேற்ற போகின்றார் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் கிடையாது.
இந்தியாவை உலகினுடைய முதல் நாடாக அவர் மாற்றி காட்டும் போது நம்முடைய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய விருப்பம் உலகம் மிகச்சிறந்த பெரிய பல்வேறு நாடுகள் கொண்டிருந்ததாக இருந்தாலும் கூட உலகினுடைய தலை சிறந்த நாடாக நம் தாய் திருநாடு ஆகும் போது அதை ஆக்கிய பெருமை என் தமிழ் மக்களால் தமிழ் சொந்தங்களால் உருவாகியது என்கின்ற பெருமையை நாம் அடைந்தாக வேண்டும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக நம்முடைய தமிழகம் வந்தாக வேண்டும். இவையெல்லாம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, என்னென்று கொண்டாருக்கும் உண்டாமுவில்லை சேனன்றி கொண்டமாக இருக்கு. எங்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக, உலகம் முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக தூக்குமேடையிலே மரணத்தை முத்தமிட தயாராக இருந்த 5 தமிழர்களை கொண்டு தந்த எம் தலைவன் நரேந்திர மோடி அவர்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றியுடன் பட்டிருக்கின்றோம். வருகின்ற காலத்திலே உங்கள் அடிவற்றி பயணம் செய்ய நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழகம் உங்களுடைய ஆளுமையிலே மேலோங்கி வந்தே தீரும். உங்களுடைய தூய்மையான, நேர்மையான, ஒழுக்கமான, அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை போன்று தமிழகத்திலும் ஒரு ஆட்சி ஏற்படக்கூடிய வகையிலே உங்களிடம் நாங்கள் படைப்போம், அந்த ஆட்சியை படைப்போம் என்கிற உறுதியை கூறி இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய சார்பிலும் என்னுடைய வணக்கங்களை கூறி, வாழ்க தமிழகம், வெல்க தமிழ் மொழி, நம்முடைய பாரத நாடு பாரத அன்னை வெல்லட்டும் என்று கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மூத்த தலைவர்களும் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவிக்கின்றார்கள். கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மோகன் மந்திராச்சலம் அவர்கள், கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு முத்துராமலிங்கம் அவர்கள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாயிண்ட் மணி அவர்கள், ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள், ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மோகன் குமார் அவர்கள், பாரத் மாதா கி. இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற வரலாற்று நாயகன், வளர்ச்சி நாயகன், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகின்றார்கள். அவருடைய உரையினை திரு ஹெச் ராஜா அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்வார்கள். வணக்கம். இன்று கோவை மாநகரம் வந்ததில் மகிழ்ச்சி. मंच पर विराजमान
भारतीय जनता पार्टी के प्रदेश के अध्यक्षा और यहां की जुझारू नेता डॉक्टर तमिलसाई सुंदरराजन जी, केंद्र में मंत्रिपरिषद के मेरे साथी श्रीमान पोन राधाकृष्णन जी, मंत्रिपरिषद के मेरे साथी प्रकाश जावड़ेकर जी, भारतीय जनता पार्टी के महासचिव श्रीमान मुरलीधर राव, हमारे पुराने साथी भाई एल गणेशन, मेरे भाषण का जिनका आपको लाभ मिलने वाला है एच राजा, सीपीआर, मोहन राजुलू, मंच पर विराजमान सभी वरिष्ठ महानुभाव और विशाल संख्या में पधारे हुए मेरे प्यारे भाइयों और बहनों, मैं कल्पना नहीं कर सकता हूं कि इतना बड़ा विशाल जनसागर मेरी नजर जहां तक पहुंचती है, मुझे सारे माथे ही माथे नजर आते हैं। மேடையில் இருக்கின்ற தமிழ்நாடு மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, என்னுடைய மந்திரி சபையிலே அமைச்சராக இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு பிரகாஷ் ஜாவடேகர் அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ் அவர்களே, என்னுடைய உரையை மொழியாக்கம் செய்கின்ற திரு ராஜா அவர்களே, மோகன் ராஜுல் அவர்களே, சிபிஆர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற ஏனைய மூத்த கட்சியின் நிர்வாகிகளே, இங்கு ஜன சமுத்திரமாக இருக்கின்ற என்னுடைய பார்வை எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்த அத்தனை இடத்திலும் வெறும் தலையையே பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு மக்கள் கடலாக கூடியிருக்கின்ற சகோதரர்களே, कोयम्बतूर हो, इरोड हो, तिरपुर हो, कई वर्षों से मेरा आना जाना रहा है। कार्यकर्ताओं के साथ, यहाँ के लोगों के साथ, यहाँ के समाज जीवन के लोगों के साथ कई बार मिल बैठ करके यहाँ की समस्याओं को जानने का, समझने का प्रयास किया है। जब मैं गुजरात में मुख्यमंत्री भी नहीं था तब भी मैं यहां आया करता था, और आज तमिलनाडु में प्रधानमंत्री बनने के बाद आया तो कई बार मैं, लेकिन सार्वजनिक सभा में बोलने का ये पहला अवसर है। और आपने जो स्वागत किया है, सम्मान किया है, आपने जो प्यार दिया है, मैं आपका बहुत बहुत आभारी हूं। கோவையாக இருந்தாலும் சரி, திருப்பூராக இருந்தாலும், ஈரோடாக இருந்தாலும் நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன். இங்கு நம்முடைய செயல் வீரர்கள் மத்தியிலே, சமுதாய மக்கள் மத்தியிலே, நான் குஜராத்திலே முதல்வராக ஆவதற்கு முன்பாக கூட பலமுறை வந்து உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு, பிரதமரான பிறகு நான் கோயம்புத்தூருக்கு பல நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறைதான் முதலாக பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அளித்த உங்களுடைய அன்பு, ஆதரவு, அபிமானங்கள், அதற்கு நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मैं आज जब तमिलनाडु आया हूं तो मैं कोयम्बटूर की धरती से देशवासियों को एक प्रार्थना करना चाहता हूं कि पल भर के लिए 2 साल पुराने उन दिनों को जरा याद कर लीजिए। देश की क्या हालत बन गई थी। सुबह टीवी चालू करो, अखबार देखो तो हर दिन एक नया घोटाला, एक नया भ्रष्टाचार,
स्कैम हो, स्कैंडल हो, न जाने अनगिनत ऐसी घटनाओं का दौर चल रहा था कि देश निराशा की गर्त में डूब चुका था। यहां के नौजवान आशा खो चुके थे और देश का सामान्य मानवी सोच रहा था कि अब बद से बदतर होता जाएगा, परेशानियां बढ़ती जाएगी, जिंदगी में कुछ करने लायक बचेगा नहीं। ऐसा निराशा का माहौल 2 साल पहले हमें बराबर याद होगा। नहीं है तो जरा पुराने अखबार निकाल करके देख लीजिए, आपको सब चीजें याद आ जाएगी। கோயம்புத்தூரின் மண்ணிலிருந்து நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை இருந்தது என்பதை பற்றி சிறிது சிந்தித்து பாருங்கள். டிவியை நாம ஆன் செஞ்சு பார்த்தோம்னா அன்றைக்கு புதிதாக ஒரு ஊழல் வெளியே வந்திருக்கும். மிகப்பெரிய ஊழல்கள், மகத்தான ஊழல்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஊழல்கள் வெளிவந்ததை பார்த்து இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கையை இழந்திருந்தார்கள், விரக்தியிலே இருந்தார்கள். இளைஞர்களுக்கு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை முழுமையாக அழிந்து போயிருந்தது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு குழந்தைக்கும் எதிர்காலம் இல்லை என்கின்ற நோக்கம், இந்த நாடு முன்னேறாது என்கின்ற ஒரு விரக்தியான சூழ்நிலை இந்த மாதிரி இருந்ததை சற்று நீங்கள் கடந்த காலத்தில் 2 ஆண்டுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலையை சற்று நினைத்து பாருங்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். आज 1.5 साल के भीतर दिल्ली में सरकार बनने के बाद पूरे देश में एक नया विश्वास पैदा हुआ है, नई आशा का संचार हुआ है और समाज के हर तबके के लोगों को, चाहे गांव में रहते हो, शहर में रहते हो, चाहे पढ़ते हो या नौकरी खोजते हो, चाहे कारखाने में काम करते हो, चाहे खेत में काम करते हो, माताएं बहनें हो, घर में बुजुर्ग हो, हर किसी को ये विश्वास पैदा हुआ है कि अब ये देश आगे बढ़ के ही रहेगा, ये देश नई ऊंचाइयों को पार करके ही रहेगा। இந்த 1.5 ஆண்டுகளிலே டெல்லியிலே நம்முடைய ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களிடம் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தாய்மார்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவனாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கட்டும், நகரத்திலே வசிப்பவராக இருக்கட்டும், கிராமங்களிலே வசிப்பவராக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலைகளில் பணியாற்றுபவராக இருக்கட்டும், இன்று அனைத்து மக்களுக்கும் இந்த நாடு புதிய புதிய உயர் நிலைகளை நோக்கி மேலே செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இந்த 1.5 ஆண்டுகளிலே உருவாகி இருக்கிறது. कुछ लोग बहुत परेशान हैं, उनको बहुत तकलीफ हो रही है। पहले तो तकलीफ ये हो गई कि ये चाय बेचने वाला प्रधानमंत्री कैसे बन गया, और वो भी पूर्ण बहुमत से सरकार कैसे बना ली। 18 महीने हो गए, लेकिन ये लोग लोकतंत्र की भावनाओं को स्वीकार करने के लिए तैयार नहीं है, जनता जनार्दन के आदेश को स्वीकार करने के लिए तैयार नहीं है, अपने पराजय को स्वीकार करने का मन नहीं बना पा रहे, और इसलिए उनको दिन रात ये सरकार चुभती है और उनके सपा सिलागारों को भी सरकार चुभती है। சில பேருக்கு வலிக்கிறது, கவலையாக இருக்கிறது. என்ன கவலை? எப்படிரா ஒரு தேநீர் விட்டுக் கொண்டிருந்த ஒருவன் இங்கு பிரதமராகிவிட்டார்,
அதிலும் பூரண பெரும்பான்மையோடு. அவர்களால் மக்களுடைய இந்த ஜனநாயக கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு வலிக்கிறது, கவலை வருகிறது. அவர்களுடைய தோல்வியை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆகியவற்றை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. गरीबों के नाम पर राजनीति करने वाले, पिछड़ों के नाम पर राजनीति करने वाले, वंचितों के नाम पर राजनीति करने वाले इस बात को सहन नहीं कर पा रहे हैं कि कोई गरीब मां का बेटा, कोई पिछड़ा, कोई वंचित ये इस देश की बागडोर संभाले। ये बात उनके गले नहीं उतर रही है, क्योंकि उनको तो गरीबों के नाम पर राजनीति करने के सिवाय कुछ करना नहीं है. ஏழை மக்களின் பெயரிலே அரசியல் நடத்துபவர்கள், பிற்பட்ட மக்களின் பெயரிலே அரசியல் நடத்துபவர்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களின் பெயரிலே அரசியல் படுபவர்களுக்கு ஒரு ஏழை தாயின் மகன் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு ஏழை தாயினுடைய மகனுடைய நிர்வாகத்தின் மூலம் நமக்கு கிடைப்பதை கண்டு அவர்களுக்கு என்ன கவலை? இதுவரை அவர்கள் ஏழைகள், பிற்பட்டவர்கள் பெயராலே அரசியல் நடத்தினார்கள், அது இனிமே முடியாதுங்கிறதுனால கவலையில் இருக்கிறார். पिछले 1.5 साल में एक भी स्कैंडल नहीं हुआ, एक भी स्कैम नहीं हुआ, कहीं ऐसी कोई आरोप नहीं लगे, तो इन लोगों को परेशानी है कि अब करे क्या इस मोदी का. இந்த 1.5 வருஷத்துல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, யார் மீதும் குற்றம் சாட்ட முடியவில்லை, மெகா ஊழல்கள் இல்லை. அதனால இவங்களுக்கு இப்ப என்ன கவலை வந்துருச்சு? இந்த மோடியை என்னடா பண்றது? और इसलिए लोकसभा के अंदर तो हम काम कर पाते हैं, हो हल्ले के बीच कर पाते हैं, विरोधों के बीच कर पाते हैं, लेकिन राज्यसभा में ऐसे गुस्सा निकाल रहे हैं, मोदी तुझे दिखा देंगे, तू प्रधानमंत्री बन गए, अब देखते हैं तुम्हारा क्या होता है. ये क्या लोकतंत्र का तरीका है क्या? गरीबों की भलाई के निर्णय राज्यसभा में अटके पड़े हुए हैं. क्या ये नकारात्मकता, ये विरोधवाद, आपकी राजनीति कुछ भी हो, लेकिन कम से कम देश के गरीबों को बांध में मत लो. ஆனால் நாம் லோக்சபாவிலே, மக்கள் சபையிலே நம்மால் பணியாற்ற முடிகிறது. கூச்சல் குழப்பங்களுக்கு இடையிலே, இவர்களுடைய விரோதத்திற்கு இடையிலே, எதிர்ப்புக்கு இடையிலே நம்மால் மக்களவையிலே நம்ம நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகிறது. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த மோடியை, ஒரு ஏழை பிற்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த இந்த மோடியை ராஜ்யசபாவில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க விடமாட்டோம், தீர்மானங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம். இந்த மாதிரியாக அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் राज्यसभा में நடந்து கொண்டிருக்கிறார்கள். आपको हैरानी होगी, जब मैं लोकसभा का चुनाव लड़ रहा था तब मैंने कहा था कि इस देश में कानूनों का इतना जंगल खड़ा कर दिया है, कानूनों का इतना जंजाल खड़ा कर दिया है कि सामान्य मानवी, अनपढ़ आदमी, गरीब आदमी, गांव का आदमी, वो बेचारे उस कानूनों में ऐसा फंसा रहता है कि जो जहां पहुंचना है वहां पहुंच भी नहीं पाता है. அதாவது நான் லோக்சபா தேர்தலின் பொழுதே, மக்களவை தேர்தலின் பொழுதே நான் சொன்னேன், இந்த நாட்டிலே சட்டங்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாக காடு போல நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. சாதாரண படிக்காத ஏழை எளிய மக்கள் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்க முடியாம அந்த சட்ட சிக்கலிலே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். गरीबों के लिए तकलीफ पैदा करने वाले, मुश्किल पैदा करने वाले, कठिनाइयां पैदा करने वाले 1800 कानून मैंने ऐसे खोज के निकाला कि जिसकी कोई जरूरत नहीं है, वो कानून मुझे खत्म करने हैं. 700 कानून लोकसभा में पारित हो गया खत्म करने का, लेकिन राज्यसभा में
वो खत्म नहीं करने दिया जाता है, राज्यसभा चलने नहीं दी जाती है। गरीब के हक को रोकने का पाप हो रहा है वहां पर। அதாவது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் 1800 சட்டங்களை நான் தெரிவெடுத்து தெரியப்படுத்தினேன். இப்பொழுது அதே மக்களவையிலே 700 சட்டங்கள் நாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏழை மக்களுக்கு விரோதமானது அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் மக்களவையிலே நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த சட்டங்களை நீக்குவதற்கு ராஜ்யசபாவிலே நமக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய பாவச் செயலாகும். हमारे यहां जो मजदूर काम करता है, जिन फैक्ट्रियों में उसको बोनस मिलता है, वो बोनस देने के नियम इतना पुराने हैं, उसके मानदंड इतने पुराने हैं कि आज बेचारे गरीब मजदूर को बोनस में कुछ हाथ नहीं लगता है। बच्चों के लिए मिठाई तक खरीद नहीं कर पाता, इतना देता है। हमने तय किया कानून बदलेंगे और मजदूरों को ज्यादा बोनस मिले, उसका इनकम का स्टैंडर्ड भी बढ़ाया जाएगा ताकि ज्यादा मजदूरों को इसका फायदा मिले। हमने लोकसभा में कानून पारित किया, लेकिन मजदूरों को बोनस देने वाला यह कानून राज्यसभा में अटक गया। मेरे मजदूरों के साथ ऐसा घोर अन्याय किया गया। தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்கின்ற சட்டம், அந்த சட்டமானது மிக பழமையானது. போனஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கான அளவுகோல் பழமையானது. அதனால தொழிலாளர்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்ற அந்த போனஸ் குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போக கூட முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால அதில் மாற்றம் கொண்டு வந்து அவர்களுக்கு அதிகமான தொகை போனஸ் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய சட்டம் மக்களவையிலே அது நிறைவேறி இருக்கிறது. ஆனால் ராஜ்யசபாவிலே அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். தொழிலாளர் மக்களுக்கு விரோதமாக அங்கு காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. कुछ लोगों ने तय किया है, हो सके उतना झूठ बोलो, जितने झूठे आरोप इस सरकार पर लगा सकते हैं लगाओ, बार बार झूठ बोलो, जोर जोर से झूठ बोलो, जहां जाओ वहां झूठ बोलो, हर बात पर झूठ बोलो। एक ऐसा अभियान चला दिया है देश के अलग अलग लोगों को गुमराह करने का, समाज में बिखराव पैदा करने का, समाज में भाई भाई के बीच में दीवार पैदा करने का एक बहुत ही सोची समझी चाल के तहत देश के टुकड़े टुकड़े करने का पाप कुछ लोग कर रहे हैं, क्योंकि उनको सत्ता लोग देते हुए हैं और इसमें देश तोड़ने पर लगे हुए हैं। அதே போல இவர்கள் போற இடத்துல எல்லாம் பொய் சொல்றது, உரத்த குரலிலே பொய் சொல்றது, திரும்ப திரும்ப பொய் சொல்றது, எங்க போனாலும் பொய் சொல்றது. இந்த மாதிரியாக எதற்கு? மக்கள் மத்தியிலே சண்டை மூட்டுவதற்காக, சகோதரர்கள் மத்தியிலே சுவர் எழுப்புவதற்காக திட்டமிட்ட ரீதியிலே பொய்யானது பரப்பப்படுகிறது. இப்பொழுது पहले किसानों को भड़काने के लिए कोशिश की गई, जब किसानों ने देखा कि एक के बाद एक निर्णय ये सरकार ऐसे कर रही है कि जिसके कारण किसानों का भला होने वाला है। அதே போல விவசாயிகள் மத்தியிலே போய் சொன்னார்கள். விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நன்மைக்கான பல சட்டங்களும் திட்டங்களும் இந்த அரசால் கொண்டு வரப்படுகிறது. 2014 में मेरी सरकार नई बनी थी, मुझे ढेर सारे मुख्यमंत्रियों की चिट्ठियां आती थी। कुछ मुख्यमंत्रियों की 2-2, 4-4, 5-5 चिट्ठियां आती थी और मैं नया प्रधानमंत्री बना था। और चिट्ठी किस बात की आती थी? मुख्यमंत्री मांग करते थे कि हमारे राज्य में किसानों को यूरिया चाहिए, भारत सरकार हमें यूरिया देने का प्रबंध करे। और मुख्यमंत्री गुस्सा व्यक्त करते थे भारत सरकार के प्रति। दूसरी तरफ यूरिया आता था तो काले बाजारी में बिकता था, यूरिया होता था तो कई राज्यों में किसानों को कतार लगानी पड़ती थी और पुलिस को लाठीचार्ज करना पड़ता था। ये जब मैं प्रधानमंत्री बना उसके शुरुआत के दिनों में ये सारी पुरानी जो विरासत थी वो हमारे नसीब में आई थी। 2014 முதலாக நான் அரசு அமைத்த பொழுது பல மாநில முதலமைச்சர்களிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது.
சில முதலமைச்சர்கள் 2 தடவை 4 தடவை 5 தடவை எனக்கு கடிதம் அனுப்பினார்கள். எதற்காக? விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்கல. யூரியா கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் அது குறைவாக, அதுக்கு டிமாண்ட் அதிகமானதுனால வரிசையில் நிற்கிறான். அதுல தள்ளுமுள்ளு, போலீஸ் லாட்டி சார்ஜ் பண்ணுது. இந்த மாதிரியாக மத்திய அரசாங்கத்தின் மீது கோபத்தோடு முதலமைச்சர்கள் அனைவரும் கடிதம் எழுதினார்கள். मेरे किसान भाइयों बहनों, ये 2015 का वर्ष ऐसा गया, किसी मुख्यमंत्री को भारत सरकार को यूरिया मांगने के लिए चिट्ठी नहीं लिखनी पड़ी। इस देश में कहीं पर भी यूरिया लेने के लिए गए हुए किसानों पर लाठीचार्ज नहीं हुआ। इस देश के किसी किसान को यूरिया काले बाजारी में खरीदना नहीं पड़ा, क्योंकि पहली बार हिंदुस्तान आजाद होने के बाद पहली बार सबसे ज्यादा यूरिया फर्टिलाइजर का उत्पादन ये 2015 में हुआ। இது 2015க்கு பிறகு ஏதாவது ஒரு முதலமைச்சருக்கு எங்கள் மாநிலத்திற்கு யூரியா வேண்டும் என்று கடிதம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யூரியா வாங்குவதற்காக விவசாயிகள் போலீஸ் தடியடியை தாங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யூரியா எங்கேயும் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம் என்ன? விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கான யூரியா 2015 நாம் உற்பத்தி செய்து காட்டியிருக்கின்ற காரணத்தினாலே. गन्ना किसान, यहां पर भी गन्ना के किसान हैं अलग अगल बगल में, चीनी की मिलें गन्ना किसान को पैसे देते नहीं। देश भर में गन्ना किसान के पैसे बकाया है। चीनी का उत्पादन ज्यादा हो गया, दुनिया के बाजार में चीनी को लेने वाला नहीं है, चीनी का दाम गिर गया, फैक्ट्री वाले किसान को पैसे नहीं दे रहे। ये दृश्य कई वर्षों से इस चक्र चलता रहा है। गन्ना किसान अपने पैसों के लिए बेचारा तरसता रहता है। அதே போல கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள், இங்கேயும் கூட கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் பலர் இருப்பீர்கள். அவர்களுக்கு சர்க்கரை உற்பத்தி அதிகமாய் அதனுடைய விலை குறைந்த காரணத்தினால தொழிற்சாலைகள் கரும்புக்கு விலை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நிலுவைத் தொகை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு எங்காவது விவசாயிக்கு தொழிற்சாலை கரும்புக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதா? इतना ही नहीं, इन गन्ना किसानों की मदद करने के लिए भारत सरकार ने 6000 करोड़ रुपए का पैकेज दिया, लेकिन हमने तय किया कि हम चीनी मालिकों को ये पैसे नहीं देंगे। हम जनधन अकाउंट में किसान के खाते में सीधे पैसा जमा करवाएंगे और आज देश में पहली बार किसानों को डायरेक्ट पैसे देने की हमने व्यवस्था करवाई। அது மாத்திரமல்ல, மத்திய அரசாங்கம் 6000 கோடி ரூபாய் இந்த விவசாயிக்கு இருக்கின்ற நிலுவைத் தொகை கொடுப்பதற்காக முடிவு செய்தோம். ஆனால் இந்த பணத்தை மில்லு முதலாளிகளுக்கு கொடுக்க மாட்டோம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கில் விவசாயிக்கு நேரடியாக இந்த 6000 கோடியை கொடுப்போம்னு சுதந்திர இந்தியாவில் முதலாக விவசாயிக்கு அவனுடைய கரும்பின் நிலுவைத் தொகையை நேரடியாக கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். इतना ही नहीं, हमें एक्सपोर्ट पॉलिसी में बदलाव किया। हमने रॉ शुगर के लिए नए नियम बनाए। हमने इंपोर्ट के ऊपर कड़क प्रतिबंध लगाने की व्यवस्था की। इन सब का परिणाम ये आया कि आज हम किसान को मदद कर सके इस स्थिति में पहुंच गए। அதே போல சர்க்கரைக்கான ஏற்றுமதி இறக்குமதி விதிகளில் நாம் மாற்றம் கொண்டு வந்தோம். இறக்குமதிக்கான எக்ஸைஸ் டியூட்டி அதை நாம் அதிகப்படுத்தின காரணத்தினால சர்க்கரைக்கு இங்கு விலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். அதனால விவசாயிகள், கரும்பு உற்பத்தி செய்த விவசாயிகள் பலன் அடைந்திருக்கிறார்கள். सबसे बड़ा निर्णय किया बायोफ्यूल का, इथेनॉल बनाने का निर्णय किया और वो पेट्रोल के अंदर डीजल में मिक्स करने की दिशा में आगे बढ़े और आज शुगर फैक्ट्रियों में से इथेनॉल बनता है। उसके कारण जो किसान बेचारा शुगर केन पैदा करता था, उसको जो कठिनाई होती थी, उसको मुक्ति मिल जाए, ऐसा एक लंबे अरसे को फायदा होने वाला इस सरकार ने निर्णय किया।
அது மட்டுமல்ல, கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு நீண்ட நாள் தீர்வு காண்பதற்காக பயோஃபியூவல் எரிசக்திக்கு எத்தனால் உற்பத்தி செய்வதற்காக நாம் சர்க்கரை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தோம். அதனால டீசல்ல பெட்ரோல்ல எத்தனால் கலக்கின்ற முறையை கொண்டு வந்த காரணத்தினால் இன்று கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனை குறைய துவங்கி இருக்கிறது. इस देश में पल्सीज दाल वगैरह उसकी खेती किसान कम कर रहा था. ज्यादा से ज्यादा गेहूं और चावल तक जाता था क्योंकि एमएसपी में उसको पैसा मिलना तय होता था. देश को दाल की जरूरत थी, पल्सीज की जरूरत थी. गरीब आदमी को खाने के लिए दाल चाहिए. अगर उसके शरीर में प्रोटीन चाहिए तो उसके लिए दाल खाना जरूरी है. सरकार ने एक बहुत बड़ा निर्णय किया, गरीबों के लिए किया, किसानों के लिए किया कि अब पल्सीज में भी एमएसपी रहेगा, मिनिमम सपोर्ट प्राइस रहेगी. इतना ही नहीं, उसको परचेज करने का काम सरकार ने किया और इसके कारण पहली बार देश का किसान अब पल्सीज की खेती में आगे बढ़ रहा है. और आने वाले दिनों में देश को जिस प्रकार के पल्सीज की जरूरत है, उस पल्सीज की रिक्वायरमेंट मेरे देश का किसान पूरी करने के लिए तैयारी कर रहा है. அதே போல தானியங்களும் பருப்பு வகைகளும் உற்பத்தி செய்வது குறைந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், நெல்லுக்கும் கோதுமைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கிறது. அதனால விவசாயிகள் அதிகபட்சமாக நெல்லு, கோதுமை இதை விவசாயம் செய்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள். அதனால பருப்பு வகைகள், தானியங்கள் உற்பத்தி குறைந்தது. ஆனால் உடம்புல புரோட்டீன் சத்து நமக்கு தேவை என்று சொன்னால் தானியங்களும் பருப்பு வகைகளும் உற்பத்தி செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே முதலாக நம்முடைய அரசு தானியங்களுக்கும் பருப்பு வகைகளுக்கும் கூட குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்திருக்கிறோம். ஆகவே விவசாயிகள் இனிமேல் தானியங்கள், பருப்பு வகைகள் உற்பத்தி செய்வதிலே கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. पहले कोई प्राकृतिक आपदा होती थी तो किसान को मुआवजा मिलने में दिक्कत होती थी. नियम इतने पुराने थे कि किसान के हाथ कुछ लगता नहीं था. हमारी सरकार आने के बाद प्राकृतिक आपदा में किसानों को मदद करने के सारे नियम बदला दिए और पूरे हिंदुस्तान के किसानों ने दिल्ली में बैठी हुई सरकार की तारीफ की कि प्राकृतिक संपदा में अब टिकने की ताकत हमको सरकार ने दी है. अब मुसीबतों से जल लड़ने के लिए हम तैयार हो गए. क्रॉप अगर नुकसान होता है, अगर बाढ़ आ गई, ओले गिर गए, விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற நஷ்டத்தினை ஈடு செய்வதற்காக புதிய திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இனிமேல் இயற்கை சீற்றத்தால், வெள்ளத்தாலே, பஞ்சத்தாலே விவசாயிக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமானால் அதனை ஈடு செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. हमारे देश का किसान क्रॉप इंश्योरेंस में कभी जुड़ना नहीं चाहता था. इतनी सरकारें आई, इतने क्रॉप इंश्योरेंस की योजनाएं आई, 20% से ज्यादा देश का किसान क्रॉप इंश्योरेंस नहीं करवाता था क्योंकि इंश्योरेंस के नियमों में गड़बड़े थी. किसान को पैसा बहुत देना पड़ता था. हमने इस बार इतना बड़ा महत्वपूर्ण निर्णय किया है कि किसान सिर्फ 2%, 1.5% में अपना इंश्योरेंस ले सकता है. और मैं चाहता हूं कि जो भी मेरी बात सुनते हैं, किसानों की मदद करने के लिए, किसानों को इंश्योरेंस लेने के लिए प्रेरित कीजिए. उसकी जिंदगी में कभी कोई संकट आएगा तो सरकार उसके साथ पूरी तरह खड़ी रहेगी. இதே போல பயிர் காப்பீடு திட்டம், பல்வேறு பயிர் காப்பீடு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 20% விவசாயிகள் தான் பயிர் காப்பீடு திட்டத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கான தொகை, பிரீமியம் தொகை அதிகமாக இருந்தது. அதுல சட்ட திட்டங்கள் கடுமையாக இருந்தன. ஆகவே இந்த அரசாங்கம் இப்பொழுது புதிய பயிர் காப்பீடு திட்டம் அறிவித்திருக்கிறது. 2%, 2.5% மாத்திரம் பிரீமியம் கட்டினா போதும், விவசாயிக்கு பயிர் காப்பீடு திட்டமானது அமல்படுத்தப்படும். ஆகவே இனிமேல் விவசாயிகள் பயிர் இழப்பின் மூலமாக அவர்கள் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருக்காது. இந்த அரசாங்கம் என் கஷ்டத்தை போக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. இங்கு வந்திருக்கிற உங்களிடம் கேட்கிறேன், விவசாயிகளிடம் போய் இந்த திட்டத்தை சொல்லுங்கள். 60 साल में जो किसानों को नहीं मिला था वो 16 महीने के भीतर भीतर किसानों को मिल गया और उसके कारण
कुछ लोगों की नींद उड़ गई है, उनको लग रहा है ये मोदी का क्या करे, ये तो किसानों की सेवा में लग गया, इसके कारण उनको नींद नहीं आती है। 60 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு கிடைக்காத திட்டங்கள் இந்த 16 மாதத்திலே கிடைத்திருக்கிறது. அதனால ரொம்ப பேருக்கு தூக்கம் போச்சு. விவசாயிகளின் நலன்களில் ஈடுபடுகின்ற இந்த மோதியை நாம என்ன பண்றது? अब उन्होंने पिछले दिनों हमने डॉक्टर बाबा साहब आम्बेडकर की 125वीं जयंती मनाई। भारत रत्न डॉक्टर बाबा साहब आम्बेडकर का हमने गौरव गान किया। पहली बार डॉक्टर बाबा साहब आम्बेडकर के हमने सिक्के निकाले, पोस्टल स्टैम्प निकाला, पार्लियामेंट में 2 दिन के लिए संविधान और बाबा साहब आम्बेडकर की 125वीं जयंती पर डिबेट की। लंदन के बाबा साहब आम्बेडकर जहां पढ़ते थे वो मकान सरकार ने लिया, स्मारक बनाया। मुंबई में इंदु मिल, जहां बाबा साहब ने श्वास छोड़ी थी, अंतिम क्रिया हुई थी, उस चैत्य भूमि को बनाने के लिए इंदु मिल हमने बाबा साहब आम्बेडकर के स्मृति में दे दी। हमने दिल्ली में बाबा साहब आम्बेडकर के लिए 2 भव्य स्मारक बनाने की दिशा में कदम उठाए। बाबा साहब आम्बेडकर जिनको पूरी तरह भुला दिया गया था, बाबा साहब आम्बेडकर जिनके विचारों को दबोच दिया गया था, उस बाबा साहब आम्बेडकर के लिए एक के बाद एक हम जब काम करने लगे, दलित, पीड़ित, शोषित, वंचितों के लिए काम करने लगे, तो ये भड़क गए। उनको लगता था ये तो हमारा ठेका था, ये तो हमारे वोट है। अब मोदी बाबा साहब आम्बेडकर की पूजा करने लग गया है। मोदी बाबा साहब आम्बेडकर के 125 साल मना रहा है। मोदी बाबा साहब आम्बेडकर के सिक्के निकाल रहा है। मोदी बाबा साहब आम्बेडकर के नाम पर पार्लियामेंट चला रहा है, चर्चाएं कर रहा है। अब मोदी से दलितों को जाने से रोकना पड़ेगा, दलितों को पीछे लेना पड़ेगा, और इसलिए दलितों के नाम पर झूठ फैलाया जा रहा है, लोगों के आंख में धूल झोंकी जा रही है, और मेरे दलित, पीड़ित, शोषित, वंचित भाइयों को भड़काने का पाप किया जा रहा है। அதே போல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது ஆண்டு விழா நாம் எடுத்திருக்கோம். அவர் பேரில் அவருக்கு ஸ்டிக்கர், ஸ்டாம்ப் இதெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்திலே 2 நாட்கள் அரசியல் சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களை பற்றி, அரசியல் சட்டம் பற்றி 2 நாட்கள் விவாதம் நடத்தி இருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த லண்டன்ல அவர் படித்த பொழுது இருந்த அந்த வீடு இப்பொழுது நினைவு சின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அதை அரசாங்கம் விலைக்கு வாங்கி இருக்கிறது. அதே போல மும்பையிலே எந்த இடத்திலே அவர் இறுதி மூச்சை விட்டாரோ அந்த இடத்திலே அவருக்கு நினைவு சின்னம் கட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவுகளுக்காக அதை யாரெல்லாம் மறந்து போயிருந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் இது அனைத்தையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு இப்பொழுது கவலை வந்திருக்கிறது. இது தலித் மக்களுடைய ஓட்டு வங்கிக்கு நம்ம தானே முழு கான்ட்ராக்ட். இப்ப மோடி அவர்கள் அவர் ஆட்சியில் 125வது ஆண்டு விழா நடக்கிறது, பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது, அவர் வாழ்ந்த வீடுகள் நினைவு சின்னமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் தலித் மக்கள் மோடியின் பின்னால் போனா நமக்கு என்ன ஆகும்? அதனால பொய்களும் தலித் மக்கள் கண்களிலே மண்ணை தூவி இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தலித் மக்கள் மோடி அவர்கள் பக்கம் போகாமல் நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக दलितों, पीड़ितों, शोषितों, वंचितों उनको भड़काने के लिए झूठ फैलाया जा रहा है कि मोदी रिजर्वेशन खत्म कर देने वाला है। ऐसे झूठ फैलाने वाले लोगों को मैं कहना चाहता हूं, हमारे तत्व ज्ञान को समझने की कोशिश कीजिए। शरीर कितना मजबूत क्यों ना हो, ऊंचाई अच्छी हो, वजन अच्छा हो, जेब में पैसे भरपूर हो, सब कुछ हो, खाना बढ़िया खाता हो, सब कुछ हो, लेकिन अगर एक हाथ दुर्बल हो तो उस शरीर को कभी स्वस्थ नहीं कहा जाता। एक आंख अगर दुर्बल हो तो शरीर को भी स्वस्थ नहीं कहा जाता। संपूर्ण भारत माता
तब स्वस्थ होती है जब मेरे 125 करोड़ देशवासी स्वस्थ होते हैं, मेरे दलित ताकतवर होते हैं, मेरे पीड़ित ताकतवर होते हैं, मेरे वंचित ताकतवर होते हैं। समाज का दबा हुआ वर्ग 60 साल से जो विकास की प्रतीक्षा कर रहा है, उसको अगर अवसर नहीं मिलेगा तो देश कभी आगे नहीं बढ़ेगा। और इसलिए हमारा प्राथमिकता है गरीबों का भला, दलितों का भला, वंचितों का भला, शोषितों का भला, इसी को लेकर के हम काम कर रहे हैं। தலித் மக்கள் மோடியின் பின்னால் செல்லுகிறார்கள் என்று இப்பொழுது பொய் பரப்புகிறார்கள், அவர்களை தூண்டி விடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? மோடி அவர்கள் தலித் மக்களுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் என்று. அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தலித் மக்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் முன்னேற வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒருத்தன் அழகா இருக்கலாம், நல்ல உணவு இருக்கலாம், அவனுக்கு நல்ல உடை உடுத்தி இருக்கலாம், ஆனால் ஒரு கை அவனுக்கு நொண்டியா இருக்குமானால் அவன் நல்லா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு கண் ஊனமா இருக்குமானால் அவன் நொண்டிய அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆகவே பாரத தேசத்தில் இருக்கின்ற தலித் மக்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் முன்னேறினால்தான் பாரத தேசமே 125 கோடி மக்கள் உள்ள இந்த சமுதாயம் ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். ஆகவே இந்த விதத்திலே நாம் உறுதியோடு செயல்படுவோம். जो लोग आरक्षण के नाम पर झूठ फैला रहे हैं, भ्रम फैला रहे हैं, सरकार को कटघरे में खड़े करने के लिए समाज को बहका रहे हैं, मैं उन लोगों को कह रहा हूं, कान खोल करके सुन लीजिए। जब तक बाबा साहब आंबेडकर का नाम रहेगा, इस देश में कोई किसी की अनामत नहीं हटा सकता, कोई रिजर्वेशन नहीं हटा सकता। बाबा साहब आंबेडकर की अमरता से जुड़ा हुआ है और इस पर कोई हाथ नहीं लगा पाएगा। ये मैं देशवासियों को विश्वास दिलाना चाहता हूं। தலித் மக்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்திற்கு எப்படியாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் காதை நீட்டி வைத்துக் கொண்டு கேளுங்கள், உங்கள் காதை தீட்டிக் கொண்டு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் இருக்கின்ற வரை தலித் மக்களுக்கு எந்த விதமான வஞ்சனையும் யாரும் செய்ய மாட்டார்கள். இடஒதுக்கீடு என்பது இருக்கும் என்பதை நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன். भाइयों बहनों, देश को आगे बढ़ना है तो देश में एकता चाहिए, सद्भावना चाहिए, शांति चाहिए। यही राजमार्ग है जो विकास की नई ऊंचाइयों को पार करने के लिए इसकी पहली शर्त होता है। சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் தேசத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நல்லிணக்கம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். ஆகவே பல உயரங்களை இந்த நாடு அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தேவைகள், சவால்கள் इவை. आज दुनिया के कोई भी रिपोर्ट देख लीजिए, वर्ल्ड बैंक का रिपोर्ट हो, IMF का रिपोर्ट हो, क्रेडिट एजेंसीज का रिपोर्ट हो, सारी दुनिया एक स्वर से कह रही है कि दुनिया की जितनी भी बड़ी इकोनॉमी है उसमें अगर कोई तेज गति से आगे बढ़ने वाली इकोनॉमी है, जिसका जीडीपी तेज गति से आगे बढ़ रहा है, तो वो उस देश का नाम है हिंदुस्तान। मेरे प्यारो, हिंदुस्तान। இன்றைய தினம் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொருளாதார அமைப்புகள், அது IMF இருந்தாலும் சரி, உலக வங்கியா இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற கிரெடிட் ஏஜென்சி, யாரா இருந்தாலும் அவர்களுடைய கருத்து ஒத்த கருத்து இருக்கிறது. என்ன? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது என்று இருக்குமானால் அது ஹிந்துஸ்தான் தான். அதுதான் வேகமாக வளர்கின்ற நாடு என்பது எல்லாருடைய ஒத்த கருத்தையும் நம்மால் பார்க்க முடியும். मेरे नौजवान मित्रों, इस देश का सौभाग्य है कि आज हमारे देश में 65% जनसंख्या 35 से कम आयु की है। हमारा देश जवान है,
हमारे जवानों के सपने भी जवान हैं और इसलिए देश की दौड़ने की ताकत भी जवानों जैसी है। இளைஞர்களே, நண்பர்களே, இந்த நாடு நாம் மிகவும் பாக்கியம் பெற்ற நாடு. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற 65% மக்கள் 35 வயதிற்கு குறைவாக இருப்பவர்கள். ஆகவே இந்த நாடு இளமையான நாடு. ஆகவே இந்த நாட்டிலே நாம் ஓடுகின்ற சக்தி பெற்ற ஒரு இளமையான தேசம் இது என்பதிலே பெருமை கொள்ள முடியும். हमने मेक इन इंडिया का अभियान चलाया है। मेक इन इंडिया का अभियान इसलिए चलाया है ताकि हिंदुस्तान में पूंजी आए, कारखाने लगे और मेरे नौजवानों को रोजगार मिले और उस दिशा में बहुत तेजी से काम आगे बढ़ रहा है। मुझे खुशी होती है कि पिछले दिनों मेरे पास जानकारी आई, फॉरेन डायरेक्ट इन्वेस्टमेंट में 39% इजाफा हुआ, 39% इंक्रीज हुआ है। இளைஞர்களே, நண்பர்களே, மேக் இன் இந்தியா திட்டம் நாம் ஏன் கொண்டு வந்திருக்கிறோம்? மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவிலே உற்பத்தி செய்வோம் என்கின்ற திட்டத்தின் காரணமாக தான் இங்கு மூலதனமானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை என்னால் சொல்ல முடியும். அந்நிய நாடு நேரடி முதலீட்டிலே 39% வளர்ச்சி இந்த ஓராண்டிலே ஏற்பட்டிருக்கிறது. देश में जब भी इकोनॉमी की बात होती है तो दो ही विषयों की चर्चा होती है, प्राइवेट सेक्टर, पब्लिक सेक्टर। मैंने उससे एक कदम और आगे बढ़ा दिया है। यह देश प्राइवेट सेक्टर अपना काम करेंगे, पब्लिक सेक्टर अपना काम करेंगे। देश की ताकत तो पर्सनल सेक्टर में है और मेरी सरकार पर्सनल सेक्टर को बढ़ावा देना चाहती है। एक एक व्यक्ति को एंटरप्रेन्योर बनाना चाहती है। जॉब सीकर नहीं, जॉब क्रिएटर बने, ऐसे नौजवान मैं करना चाहता हूं तैयार। உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளிலே பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசுவதென்றால் 2 விஷயத்தை பேசுகிறார்கள். ஒன்று பொதுத்துறை, இன்னொன்று தனியார் துறை. ஆனால் இந்த 2 தவிர 3வது துறை ஒன்றைத்தான் நான் கவனிக்கிறேன். அது தனி மனிதன் துறை. தனி மனிதன் பொருளாதார முன்னேற்றம் பெற வேண்டும். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் வேலை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். और इसलिए सरकार ने मुद्रा योजना चालू की है। पहले हमने जनधन अकाउंट खोले, अब मुद्रा योजना चालू की है। उस मुद्रा योजना के तहत सामान्य मानवी, सब्जी बेचने वाला हो, कपड़ों की इस्त्री करने वाला धोबी हो, बाल काटने वाला नाई हो, अखबार बेचने वाला हो, दूध बेचने वाला हो, चाय बेचने वाला हो, पकोड़े बेचने वाला हो, सामान्य मानवी, उनको पैसे चाहिए, पैसे मिलते नहीं है, साहूकार ब्याज लेता है और उनकी जिंदगी में कभी अच्छे दिन नहीं आते हैं। भाइयों बहनों, मुद्रा योजना के तहत हमने ऐसे गरीबों को किसी भी प्रकार की गारंटी के बिना रुपये देना शुरू कर दिया और उसका परिणाम ये आया, 2 करोड़ से ज्यादा परिवारों को पैसा मिला। 95,000 करोड़ रुपए से ज्यादा पैसा मिला और वे अपने पैरों पर खड़े हुए खुद को तो पेट भरते हैं और भी 2-3 लोगों को काम पे लगा के उनका भी पेट भरना शुरू किया है। ஆகவேதான் நம்முடைய அரசாங்கம் முத்ரா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சாதாரணமா தேநீர் விற்பவராக இருக்கலாம், இல்ல ஒரு சலவை தொழிலாளியா இருக்கலாம், இல்ல முடிதிருத்தம் வைத்திருப்பவராக இருக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர் போடுற பையனா இருக்கலாம். இந்த மாதிரியான சிறிய சிறிய வேலைகள் செய்பவர்களுக்கு மூலதனம் தேவையாக இருக்கு. அது நாம வட்டிக்காரன்ட்ட போனா அவன் வட்டி வாங்குறான், கந்து வட்டி. அதனால இவர்களுக்கு மூலதனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை நண்பர்களே 2 கோடி குடும்பங்களுக்கு இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக இதுவரை கடன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 95,000 கோடி ரூபாய் मुद्रा वंगी திட்டத்தின் மூலமாக இப்பொழுது கடன் அளிக்கப்பட்டிருக்கிறது. इतना ही नहीं, देश के नौजवानों को हुनर सिखाने के लिए अलग स्किल डिपार्टमेंट बनाया, स्किल डेवलपमेंट के लिए अभियान चलाया। दुनिया के जिन देशों में स्किल डेवलपमेंट में ताकत है उनको भी जोड़ने का प्रयास किया। देश के करोड़ों करोड़ों नौजवानों के हाथ में स्किल देना,
हुनर देना, उसका एक बहुत बड़ा अभियान चलाया है ताकि कभी इस नौजवान को रोजगार के लिए तड़पना न पड़े। அதே போல இளைஞர்களுக்கு திறமை வளர்ப்பதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட், அதற்கான மிகப்பெரிய திட்டம், அதற்கென்றே ஒரு புதிய மந்திரி சபை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரியாக திறமை கொடுப்புகின்ற அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக இனிமேல் நம்முடைய இளைஞர்கள் கையில வேலை செய்ய வேலை இல்லை, திறமை இல்லை என்று அவர்கள் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இனிமேல் ஏற்படாது என்கின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். उसी प्रकार से सरकारी नौकरियों में अगर पहचान नहीं है, रिश्तेदारी नहीं है, कोई जानकार नहीं है, कोई दलाल नहीं है, कोई करप्शन के पैसे नहीं है, तो नौजवान इंटरव्यू में फेल हो जाते थे, उनको नौकरी नहीं मिलती थी। दिल्ली में बैठी हुई सरकार ने महत्वपूर्ण निर्णय किया, तीसरे और चौथे वर्ग के कर्मचारियों की कोई इंटरव्यू नहीं होगा, उसके एग्जाम के मेरिट के आधार पर उसको नौकरी दे दी जाएगी। भारत सरकार ने बहुत बड़ा फैसला किया, भ्रष्टाचार भी गया और हमारे नौजवानों को किसी के पीछे पीछे जो लगना पड़ता था और अपने रुपये जाते थे, सम्मान जाता था, उनको बचाने का एक बहुत बड़ा काम इस निर्णय से हमने कर दिया। அதே போல அரசாங்க உத்தியோகத்தில் நமக்கு தெரிஞ்சவர் இல்ல, புரோக்கர் இல்ல, லஞ்சம் கொடுக்க பணம் இல்ல, அதனால அரசு வேலை கிடைக்கல என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து இளைஞர்களுக்கு இனி புரோக்கர் கிட்ட போக வேண்டாம், இனிமே நமக்கு ஆள் இல்லையேன்னு யார் பின்னாடியும் தெரிய வேண்டாம். அவங்க எக்ஸாமினேஷன் கிளாஸ் 3 கிளாஸ் 4 இந்த 2 பொறுப்புகளுக்கும் பரீட்சையில் வாங்கின மார்க்கினுடைய மதிப்பெண்ணின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்ட முடிவினை மத்திய அரசாங்கம் எடுத்தது. हमने एक अभियान चलाया, स्टार्टअप इंडिया, स्टैंड अप इंडिया। हमारे देश के नौजवानों के पास बुद्धि है, क्षमता है, वे अपने पैरों पर नई चीज करने को तैयार है और इन दिनों भारत में वो ताकत है, वो दुनिया का स्टार्टअप कैपिटल बन सकता है। हमारे नौजवान हिम्मत के साथ नए प्रयोग करने के लिए तैयार है, इनोवेशन करने के लिए तैयार है, नए तरीके ढूंढने के लिए तैयार है और इन दिनों जीवन के हर क्षेत्र में इनोवेशन करके नौजवान नए नए स्टार्टअप शुरू कर रहे हैं और बड़े बड़े सपने लेकर के सही दिशा में मजबूत कदम रख रहे हैं। அதே போல ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், எழுந்திருப்போம் நின்றுவோம், இந்த திட்டத்தின்படி புதிதாக தொழில் அமைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு திறமை இருக்கிறது, அவர்களிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அரசாங்கம் நிதி கொடுத்து உதவுவதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். मेरे प्यारे नौजवान दोस्तों, भारत की जो युवा शक्ति है उसके लिए नए नए अवसर पैदा करना, उनकी शक्ति को लेकर के देश को आगे बढ़ाना, चाहे देश का किसान हो, चाहे का दलित, पीड़ित, शोषित, वंचित समाज हो, हमारी माताएं बहनें हो, हमारी खेती हो, हमारा पशुधन हो, हमारे नौजवान हो, सबको साथ लेकर के एक नई ताकत के साथ भारत आगे बढ़ना चाहता है, आपके सपनों को पूरा करना चाहता है और हमारी तरफ से मेहनत करने में कोई कमी नहीं रहती, दिन रात लगे रहते हैं। ये देश को आगे ले जाने के लिए मुझे आपका साथ और सहकार चाहिए। இளம் நண்பர்களே, இந்த நாட்டில் இருக்கின்ற பிற்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள், நகரத்தில் இருப்பவர்கள், தாய்மார்கள், பசு இனங்கள், இது எல்லாவற்றிற்குமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான முயற்சியிலே அரசாங்கமானது இறங்கி இருக்கிறது. உங்களுடைய முயற்சியிலே, ஆதரவிலே, என்னுடைய உழைப்பில் எந்த குறையும் இருக்காது. ராப்பகலாக உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஆதரவோடு இந்த நாடு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். मैंने तो बहुत थोड़ी चीजें बताई हैं, लेकिन पिछले 1.5 साल में कोई एक दिन ऐसा नहीं गया कि कोई न कोई अच्छा काम न किया हो, कोई अच्छा इनिशिएटिव न लिया हो। सारी बातें मैं बताऊं तो मुझे महीनों तक तमिलनाडु में रह करके बताने के लिए बैठना पड़ेगा। इतने सारे काम करने का हमें सौभाग्य मिला है। मैं फिर एक बार आपके समर्थन के लिए, आपके आशीर्वाद के लिए, आपका बहुत बहुत आभारी हूं। உழைப்பு என்பது சாதாரண விஷயம். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷ
இந்த 1.5 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய அரசாங்கம். இதை பற்றி முழுமையாக பேச வேண்டுமானால் நான் தமிழ்நாட்டிலேயே தங்கிவிட வேண்டும், அந்த அளவிற்கு சொல்ல முடியும். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய ஆதரவோடு ஆசையோடு இந்த நாட்டை முன்னேற்றி செல்வோம் வாருங்கள். फिर एक बार इस विराट जनसभा के लिए आप लोगों को कोटि कोटि धन्यवाद, वणक्कम. மீண்டும் இந்த மிக மகத்தான ஜனசமுத்திரத்திற்காக என்னுடைய கோடி கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். दोनों मुट्ठी बंद करके मेरे साथ बोलिए, भारत माता की जय. ताकत इतनी चाहिए पूरे तमिलनाडु में सुनाई दे, बगल में केरल में भी सुनाई दे. भारत माता की जय. भारत माता की जय. भारत माता की जय. बहुत बहुत धन्यवाद, वणक्कम. நன்றி உரையாற்றுவதற்காக பொதுச் செயலாளர் திரு செல்வகுமார். பாரத மாதாவின் பொற்பாதங்களை வணங்கி நன்றி சொல்வதற்கு பல லட்சம் மக்கள் இன்று குவிந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய தலைவனுக்கு நன்றி சொல்வதற்காக, நமது கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டியை கொடுத்த உலக தலைவன் நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்வதற்காக, இங்கு விட்டிருக்கக்கூடிய மத்திய மந்திரிகள் பண்டார தத்தாத்திரே இன்று 750 கோடிக்கு மருத்துவக் கல்வியை இன்று கொடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய